Hey guys, welcome back. In the video நம்ம வந்து மொபைல் பத்தி பார்க்க போறதுல ஒரு gadget பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு most useful-ஆன gadget. இது வந்து MI யோட எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரஸர். சிம்பிளா சொல்லணும் அப்படினா இது வந்து ஒரு காத்தடிக்கிற மிஷின். பைக், கார், வாலிபால், ஃபுட்பால் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வந்து நீங்க காத்தடிக்கலாம். சோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து இது எப்படி யூஸ் பண்றதுன்னு பாப்போம். ஃபைனலா வந்து நம்ம டெமோவை வந்து உங்களுக்கு காட்றேன். சோ நீங்க வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மகிட்ட வந்து மீ போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸர் இருக்குது. ஸோ பேக் சைட் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 2000 mAh கொடுத்துருக்காங்க. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான். ரேட்டட் வோல்டேஜ் வந்து 7.4 வோல்ட். ஸோ இன்புட் மேக்ஸிமம் இன்புட் வந்து 5 வோல்ட் 2 ஆம்பியர். ஸோ 10 வாட் சார்ஜரில் வந்து நீங்கள் இதை சார்ஜ் பண்ணலாம். அண்ட் ப்ரெஷர் ரேஞ்ச் பார்த்தோன்னா 0.2லேருந்து 10 பார் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்குது. 3 to 145 PSI கொடுத்துருக்காங்க. ஸோ PSI வந்து நம்ம அந்த ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பைக்குக்கெலாம் பார்த்தோன்னா 25லேருந்து 35 வரைக்கும் வைப்போம். ப்ரைஸ் பார்த்தோன்னா இங்கே 3500 ரூபி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மீயோட வெப்சைட்டில் 2500 ரூபி செல் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பை ஷாமி. ஆனால் இம்போர்ட் பண்ணது தான் இது, இங்கே மேனுஃபேக்சர் பண்ணது கிடையாது. பட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே ஒரு துணிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ துணிப்பை கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உள்ள ஸோ இது வந்து அந்த பின்னு சார்ஜ் கேபிள்லாம் வைக்கிறதுக்கு போல். அண்ட் அடுத்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஸோ இந்த பின் எல்லாமே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வாலிபால், ஃபுட்பால்லாம் பால் வாங்கும்போதே வந்து இந்த பின் கொடுப்பாங்க. அந்த பின் தான் இது. அண்ட் அடுத்து வந்து இந்த அடாப்டரும் இருக்குது. ஸோ சார்ஜிங்காக ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போர்ட் தான் இது. உள்ளே வந்து கடைசியாக யூசர் மேனுவல் கொடுத்து வச்சுருக்காங்க. வந்து போல் யூசர் மேனுவலே வந்து டிக்ஷனரி மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ டைம் வருதுன்னா பொறுமையாக படித்து பாருங்கள் இது எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூசர் மேனுவலை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டிவைஸ் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. தூக்கி அடிச்சுன்னா கண்டிப்பாக மண்டை உடஞ்சிடும். அண்ட் இவங்க வந்து 550 கிராம்ஸ் இருக்குன்றாங்க. 1/2 கிலோ வெயிட் இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போர்ட் தான். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணினாலே வந்து உங்களுக்கு லைட் எரியும். ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் எரியும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுது. ஸோ இது வந்து ரொம்ப ஹேண்டியாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ரெஸ் பண்ணி வந்து நீங்கள் ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 70லாம் வச்சோன்னா பைக் டயர் வெடிஞ்சிடும். லாங் ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து நம்ம இப்படி ஈஸியாக செட் பண்ணிடலாம். ஸோ பைக்குக்கு மேக்ஸிமம் 35. ஸோ ப்ரெஷர் மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆத்தாடி கம்மியான காற்று தான் வருது. ஆனால் சவுண்டு தான் பயங்கரமாக வருது. நானும் பயந்துட்டேன். இந்த சவுண்டு பார்த்து நானும் பயந்துட்டேன். பட் ரொம்ப அதிகமாகலாம் ப்ரெஷர் வரல. அதே வந்து 100ல் வச்சு பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து 145 PSIயில் மேக்ஸிமம் வைக்கலாம். பட் இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடாதீங்க. டயர்லாம் வெடிஞ்சிடும் கண்டிப்பாக. சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து சார்ஜிங்காக இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் சார்ஜ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் லைட் எரியுது. ஸோ இந்த ஆரஞ்சில் இருந்ததுன்னா 25லேருந்து 75% வரைக்கும் சார்ஜ் இருக்குது. ரெட்டில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சார்ஜ் போட்டு தான் ஆகணும். less than 25%ல் இருக்கும். ஸோ இப்போ போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் டயரில் காற்று அநியாயமாக இருக்குது. 32 இருக்குது. ஸோ நம்ம வந்து 25 வச்சாலே போதும். இந்த மாதிரி 130 140லாம் வச்சிடாதீங்க. டயர் வெடிஞ்சே போயிடும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ காற்று நம்மளே அறிக்கை விடலாம். நம்ம மட்டும்தான் சொந்த பைக்குக்கே காற்று இறக்கி விடுவோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் 22 இருக்குது. காற்று இறக்கி விட்டேன் நான். இதை வந்து நம்ம 27 இல்லை 28 வைக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பைக் டயரில் சீக்கிரமாக காற்று ஏறுது. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டக்குன்னு கட் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம 28 வச்சுருந்தோம். 28 வச்ச உடனே கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கட் ஆஃப் ஆன உடனே இங்கே லைட்டும் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் டெமோ எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்து செம வெயிட்டாக இருக்குது. தூக்கி அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மண்டை உடையிறது கன்ஃபார்ம் தான். பட் அதுக்காகலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. காற்றடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வந்து டிவைஸ் ஆன் ஆகும்.
இது வந்து நல்ல விஷயம் தான். இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடும். அண்ட் நீங்கள் சார்ஜ் போடுறது கூட ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடில் சார்ஜ் போடலாம். பாட்டமில் வந்து ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு இதில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். ஸோ இந்த லைட் எதுக்கிட்டா சில்லியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நைட் டைமில் காற்றுலாம் அடிக்கணும் அப்படின்னா ஃபோன் டார்ச்செல்லாம் எடுத்து ஆன் பண்ண தேவையில்ல. இதுலேயே வந்து சிம்பிளாக லைட் கொடுத்துருக்காங்க. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் அடுத்து ரைட் சைடில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைட் பட்டனில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மோடு பார்த்தோன்னா சைக்கிள் மோடு, செகண்ட் வந்து பைக்கு, தேர்டு காரு, லாஸ்ட் மோடு வந்து ஃபுட்பால், வாலிபால் இந்த மாதிரி பால்ஸ்க்கான ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் இடத்தையும் அடிக்காது, காம்பேக்டாக இருக்குது. ஸோ பேக்கில் ஓரமாக கூட நம்ம வச்சிடலாம், டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஸோ இந்த டிவைஸ் எனக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுவே வந்து கரோனாவுக்கு முன்னாடி அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கும். ஏன்னா பைக்கில் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அது இல்லாமல் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணதுனால மாதத்துக்கு 2 வாட்டியாச்சு சென்னை பெங்களூர் பைக்கில் தான் போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கும். பட் இப்போ வந்து நான் பைக்கு தொடர்றதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஏதாவது ஃபோன் வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து வெளியில் போயிட்டு பைக் யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வெளியில் கடையிலேயே வந்து காத்தடிச்சுப்பேன். பர்சனலாக எனக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து யூஸ் இல்லை. பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறீங்க இல்லை நைட் டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பஞ்சர் ஆகிருக்கும் பைக்கு. இப்போ எல்லாமே வந்து மோஸ்ட்லி டியூப்லெஸ் டயர் தான் வந்துட்டு இருக்கு. டியூப்லெஸ் டயர்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல, சும்மா காற்றடிச்சு விட்டாலே ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும் ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்குலாமே வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சும்மா இது இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க நானும் வாங்கணும் வீட்டில் அடிக்க வச்சுக்கணும்னு மட்டும் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அண்ட் கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது என்ன சும்மா டிக்கியில் போட்டு விட்டோன்னா போதும். நம்ம காரில் திடீர்னு காற்று இல்லை அப்படின்னா கூட ஆன் தி கோல் நம்ம வந்து சார்ஜ் போட்டு போயிட்டே இருக்கலாம். கார்லேயே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். பவர் பேங்க்ல இருந்து கூட இதை சார்ஜ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, இதோட யூசேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ் தான். ஸோ ஷாமிலேருந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான புது ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம சேனலில் ஃபியூச்சரில் கவர் பண்ண பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.